டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி டீ கேக். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீ ஸ்நாக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். தேவையான பொருட்கள்: மைதா 85 கிராம், சுகர் 80 கிராம், milk 22 gram, condensed milk 5 gram, egg 3, vinegar 1 teaspoon, vanilla essence 1 teaspoon, oil 33 gram, தேவையான அளவு ஸ்ட்ராபெரி. தேவையான பொருட்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ மெயினாக ஸ்ட்ராபெரி பற்றி நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராபெரியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் ஸ்ட்ராபெரின்னு சொல்லலாம். இதை பிடிக்காத சொல்கிற குழந்தைங்களும் இருக்க முடியாது. ஸ்ட்ராபெரி வந்துட்டு சாப்பிட்றதுனால நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதில் மெயினாக சொல்லணுன்னா விட்டமின் சி வந்துட்டு இருக்குது. உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை வந்துட்டு கூர்மையாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு டீ கேக் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு கேக்கில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி பியூரியாகவும் நம்ம பண்ணி நம்ம கேக்கில் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுக்கும் இந்த நார்மலாக வாங்கி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் நம்ம பண்ணும்போது அதை விட இதில் அதிகமான சத்துக்களும் அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக் எடுத்துக்கலாம். இந்த எக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எக் செப்பரேஷன் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக் செப்பரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கை வந்துட்டு எல்லோ போர்ஷன் தனியாகவும் ஒயிட் போர்ஷன் தனியாகவும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். இந்த எக்கை வந்து நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த எக்கு செப்பரேட் பண்ணும்போது எக்கு செப்பரேட்டர் வந்துட்டு தனியாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போது அப்படியே தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து மெயினாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லைட்டாக எல்லோ போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆனால் கூட வந்து எக் ஸ்மெல் வரும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கேக் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகக்கூடாது. மூணுமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக ஒயிட் போர்ஷன் தனியாக எல்லோ போர்ஷன் தனியாக நம்ம எடுத்துக்கணும். சால்ட் வந்துட்டு 1 பிஞ்ச் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்கோட ஸ்மெல்லை வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு எக்கு எல்லோ போர்ஷனில் 1 பிஞ்ச் சால்ட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த சால்ட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எக் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒயிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாருங்கள் இதில் லைட்டாக கூட இந்த எல்லோ போர்ஷன் வந்துட்டு ஆட் ஆகலை. ஸோ இதை நம்ம வந்துட்டு லைட்டாக பீட் பண்ணணும். எப்பயுமே வந்து பவுலில் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பீட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லைடாக வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா இது வந்து பிளாஸ்டிக்குன்றதுனால இதுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே வரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தான் நம்ம பீட் பண்ணணும். இப்போ சுகர் எடுத்துக்கிறோம். இது வந்து 3 டைப்பாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி வினிகர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வினிகர் வந்துட்டு ஃபுட் வினிகர் தான். இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள் தான். இந்த வினிகர் வந்துட்டு 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ லைட்டாக வந்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பீடை அதிகப்படுத்தி கூட நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டிக்காக
ஒரு ஸ்டிப்பிக்காக வந்துட்டு தெரிகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை அதிகப்படுத்தி நீங்கள் பீட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுகரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸ்பீட் வந்துட்டு 1லேருந்து வச்சு நம்ம பண்ணணும். எடுத்தோடனே ஸ்பீடு வந்துட்டு ஹையில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சுகர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது சுகர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிப்பிக் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டிப்பிக் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த சுகரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிரும். அதே போல் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரும் கிடைக்காது. ஸோ கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடணும். இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிப்பிக் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு ஸ்டிப்பிக் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் பீட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்துட்டு சிங்க் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கேக் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸ்பீடு 1ல் வச்சு இந்த எக்கோட எல்லோ பொசிஷனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லோ பொசிஷனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் தான் உங்களுக்கு வரும். ஓவர் மிக்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு வராது, எக் ஸ்மெல் வரும். லைட்டாக வந்துட்டு ஸ்பேச்சுலாக வச்சு இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டுனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இந்த மாதிரி பண்ணுறது தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஃப்ளோரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீவ் பண்ணிட்டும் போடலாம், இல்லை அப்படியே வந்துட்டு போடலாம். ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நீங்கள் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மைதா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக தான் நம்ம பண்ணணும். ரொம்ப எந்தளவுக்கு வந்துட்டு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்லோவாக இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு எக்கு வந்துட்டு அந்த ஹைட்டோ இல்லை வந்துட்டு வித்தோ வந்துட்டு நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் கூட வந்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சீவ் பண்ணி நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரை வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸில் வந்துட்டு நீங்கள் அதை சாப்பிட்றணும், இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம 2 டேஸ் வைக்கிற அளவுக்குலாம் நம்மளுடைய கேக் வந்துட்டு இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க வீட்டில் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு காலி ஆகிடும். திரும்பவும் வந்துட்டு எப்படா செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம வந்துட்டு இந்த மில்க் மேடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் மேடு வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக மில்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று என்னென்னா, நம்ம மைதாவில் வந்து எந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இந்த பரோட்டா அதில் பண்ணக்கூடிய ரொட்டி அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி கேக் வந்து நம்ம 35 மினிட்ஸ் வரலுமே 25லேருந்து 35லுமே நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. வீக்லி 2 டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை நம்ம வந்துட்டு குழந்தைங்க கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு சில குழந்தைங்க வெஜிடபிள் இதெல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கேக்குன்னா எந்த குழந்தைங்களுக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் நம்ம பண்ணி கொடுக்கும்போது இன்னும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விடலாம். இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இதிலே வந்துட்டு நம்ம இந்த மில்க் பவுடரை ஆட் பண்ணுறோம். மில்க் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். இதோட நம்ம எசன்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இல்லாமலே வந்துட்டு கேக் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு தெரியும். இதில் நீங்கள் வந்துட்டு நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஆட் பண்ணுறதுனால ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 3 பேட்சாக நீங்கள் பிரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் வாங்கி கொடுக்குற ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி தரும்போது நமக்கு வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தியுமே வந்து நமக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஒன்றும் பியூரியாக நம்ம ஆட் பண்ணும்போது அதே ரெட் கலர் வந்துட்டு கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது இது வந்துட்டு ஓகே தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நீங்கள் சேம் அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஸ்லோவாக தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ டைட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ ஓடிஜியை வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஓடிஜியை வந்துட்டு ஆன் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180ல் வச்சுக்கலாம். நார்மல் மோடு வந்துட்டு 180 தான். இதில் வந்துட்டு ஃபேன் மோடில் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இதில் நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ப்ரீ ஹீட் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ப்ரீ ஹீட் டைமிங் வந்துட்டு 10 மினிட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராபெரியை வந்துட்டு கட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டிஷ்யூ வந்துட்டு இல்லை கிளாத் வந்துட்டு நீங்கள் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் வந்துட்டு இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். நம்ம வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்துட்டு கேக்குள்ளே நம்ம வந்துட்டு போடுறதுனால உங்களுக்கு வந்து கேக் வந்துட்டு சிங்க் ஆயிரும். கேக் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு பேக் ஆகாது. ஸோ மினிமம் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்றதுனா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இருக்க அந்த லீஃபை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஓவல் ஷேப்பில். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து லைக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் போடலாம். ஆனால் நம்ம பேக் பண்ணும்போது அதே ஷேப் வந்துட்டு கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணும்போது எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நம்ம வந்து உள்ளேயே வந்து இந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கனால தான் நம்ம வந்து மேலே ரொம்ப இருக்க வாட்டரை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் கண்டிப்பாக. இதை கட் பண்ணி நம்ம அப்படியேவும் வந்துட்டு நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் போடக்கூடாது. லைட்டாக வந்துட்டு மைதாவில் டஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஈரப்பதத்தை எல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடியது மைதா. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பேட்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறது 6 இன்ச் டின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 7 இன்ச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
லைட்டாக வந்துட்டு நம்ம ஆயில் மட்டும் நீங்கள் லைட்டாக டச்சப் பண்ணி, ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. எதுக்காக இதை நம்ம வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்துட்டு நம்ம எடுக்க வரோம். இல்லைன்னா அப்படியே வந்துட்டு இந்த பேக் டின்னோடையே வந்துட்டு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதில் லைட்டாக டச்சப் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஆயிலை வந்துட்டு அப்படியே நிறையா ஊற்றி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹைட்டோ வித்தோ கிடைக்காது. அதே போல் வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு பேக் ஆகாமல் சென்ட்ரலில் வேகாமையே அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ரெடியான பேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேக் டின்னில் நம்ம வந்துட்டு போர் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தெரியலன்னா நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ எடுக்கும் போதே பாருங்கள் அப்படியே ஃபோல்டடாக வரும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த டின்னில் போர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மடிப்பாக வந்துட்டு கேக்கோட பேட்டரி வந்துட்டு விழும். டின்னில் நீங்கள் போர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 3/4 மட்டும்தான் நீங்கள் வந்து டின்னில் போர் பண்ணணும். ஃபுல்லாகவும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கேக் வந்துட்டு பேக் ஆகாது. ரொம்ப நேரம் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து சென்டரில் வந்துட்டு பேக் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு வரும். இப்போ இந்த கட் பண்ணியிருக்க ஸ்ட்ராபெரியை நம்ம உள்ளே போட போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு மிக்சிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி இருக்கிறதே தெரியாது. அதிகம் நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ மேலே கேக்கை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஓடிஜியும் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ கேக்கு மேலே நம்ம வந்து டாப்பிங் ரெடி பண்ண போகிறோம். டாப்பிங் வந்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம டாப்பிங் வந்து ஸ்ட்ராபெரியிலேயே நம்ம கொடுத்து சாப்பிடும்போது இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி 2 மெத்தட் இருக்குது. ஸ்ட்ராபெரியை வந்துட்டு பியூரியா, அதாவது ரொம்ப க்ரஷ் பண்ணி அதில் வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மேலே டாப்பிங் கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ பண்ண போகிறது கட் பண்ணி அதை க்ரஷ்ஷாக ரெடி பண்ணி நான் அதில் வந்துட்டு போர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி வந்துட்டு ஒரு 50 கிராம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க ட்ரையாக ஆகிற அளவுக்கு. இப்போ ஓடிஜி வந்துட்டு நமக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ப்ரீஹீட் பண்ணது. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 25 மினிட்ஸ் வந்துட்டு பேக்கிங் டைம் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு அவனுக்கும் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு அவனுக்கும் வேரி ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஓடிஜியோடைய ஹீட்டிங் வந்துட்டு டைம் வந்துட்டு டெம்பரேச்சர் என்னன்றது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹை பண்ணிக்கிறதோ இல்லை கம்மி பண்ணிக்கிறதோ நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் உள்ளே வச்சிடறேன். ஓடிஜியில் மட்டும்தான் பண்ண முடியுமா, நான் கேஸ் ஸ்டவ்லலாம் பண்ண முடியாதா, இல்லை வந்துட்டு இண்டக்ஷனில் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்லேயும் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டாண்டை மட்டும் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையும் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கேஸ் கட்டோ விசிலோ ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கேக்கோட பேட்டரி இந்த மாதிரி ஏதோ ஒரு டின்னில் தான் வைக்கணுன்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் ஆகட்டும் இல்லை ஏதாவது கப் ஆகட்டும் அந்த அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாத்திரத்தினுடைய சைஸை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ டைம் வைக்க போகிறீங்க அப்படின்றது. கொஞ்சம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது. அதே மெத்தடு தான் உங்களுக்கு வந்து இண்டக்ஷன்லேயும் வரும். நான் இப்போ இந்த ஓடிஜியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த க்ரஷ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்துட்டு ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுகரை வந்துட்டு நீங்கள் சுகர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து 50 கிராம் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். இல்லை இதோடையே சேர்த்து கூட நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரூட்டையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சுகரோடு சேர்ந்து இந்த ஃப்ரூட் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு மெல்ட் ஆகி வர்றதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்லேயே நீங்கள் வச்சு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரியும் சுகரும் போட்டிருந்தோம். அது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துட்டு நமக்கு ஒரு ஜாம் மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் வந்துட்டு க்ரஷ்ஷு. இது நீங்கள் வந்துட்டு ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது, நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ கேக் வந்துட்டு பேக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம். க்ளவுஸ் போடாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த ஓடிஜி வந்துட்டு கிட்ஸ்க்கு வந்துட்டு ஹைட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் வைங்க. கிட்ஸ் டச் பண்ணாலே வந்துட்டு கை வந்துட்டு இதாகிடும். சரி, இது வந்து பேக் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கேக்கு வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வந்துட்டு நீங்கள் கூலிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அடியில் நீங்கள் வந்துட்டு படாமல் மேலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும். ரூம் டெம்பரேச்சர்ன்றது வந்துட்டு நார்மல் வந்துட்டு ஹீட்டும் இல்லாமல் கூலிங்கும் இல்லாமல் இருக்கிற ஒரு பொசிஷன் தான். இப்போ நம்ம இந்த கேக்கை நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி நைஃபால் நீங்கள் எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்ட்ரக்சரு. ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இது மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை வந்துட்டு இதில் போர் பண்ண போகிறோம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க அந்த சுகர் சிரப்பு எல்லாமே வந்துட்டு உள்ளே இன்செர்ட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு கேக்கே வந்துட்டு கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நான் இதில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே டாப்பிங் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டூத் பிக்கில் வந்துட்டு சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க டேஸ்ட்டும் வந்துட்டு உள்ளே இன்செர்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரஷ் வந்து பண்ணி கேக்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு 7 days வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எதுலையாவது வெஜிடபிளோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்லேயோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ல அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணி தோசையில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி இதெல்லாம் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ ஸ்ட்ராபெரி டீ கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி கேக் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் அடுத்த இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன்.